ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலில யார் யார் இருப்பாங்க? அப்பா, அம்மா, பையன். ஒரு ஃபேமிலிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்கும். அந்த ஒரு வண்டியில மேக்ஸிமம் அந்த 3 பேரும் போவாங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறவர் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே வித்தியாசமானவர். ஒரு வண்டியை வச்சு அவருக்கு என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங். இப்ப நம்ம பாக்குற சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம் எங்க நடக்குது தெரியுமா? திருச்சியில. திருச்சியில ஃபேமஸான ஒரு விஷயம் மலைக்கோட்டை. இப்ப நீங்க பார்க்க போறது யாருன்னா ஒரு தைரியமான திறமசாலின்னு சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போற ஈவென்ட் உங்களுக்கு நிச்சயமா சந்தோஷத்தை கொடுக்கும். அதை நான் உறுதியா சொல்வேன். ஏன்னா இங்க ஈவென்ட் பண்ண வர போறது யாருன்னா ஜெட்லி. ஹலோ மிஸ்டர் ஜெட்லி, ப்ளீஸ் வெல்கம். ஹோ, ரொம்ப நன்றி. பூக்கள். நம்ம ஜெட்லி சாரோட பழைய ரெக்கார்டு என்னன்னா 12 குழந்தைங்கள ஒரே ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா இப்ப நம்ம எல்லார் முன்னாடியும் இவர் ஒரு புது ரெக்கார்ட பண்ண போறாரு. அது என்னன்னு தெரியுமா? ஒரே ஸ்கூட்டர்ல கிட்டத்தட்ட 16 குழந்தைங்களை கூட்டிட்டு போக போறாரு. So guys, are you ready? சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெட்லி ரெடி ஆயிட்டாரு. 16 குழந்தைங்களை இந்த ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போக போறாரு. வாங்க பார்க்கலாம். இதான் ஜெட்லியோட ஸ்கூட்டர். ஜெட்லி ரெடியா இருக்காரு. இதோ பசங்களும் ரெடியா இருக்காங்க. வாங்க எண்ணி பார்த்தரலாம். 1 2 3 11 12 14 15 16. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்கூட்டர்ல ஒரே சைஸ் பசங்களை ஆர்டர் பண்ணி உட்கார வைக்க முடியாது இல்லையா? அதனால ஒவ்வொரு சைஸ்ல ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு இடத்துல உட்கார போறாங்க. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏழு 8 9 10 15. இதோ 16வது பையனும் இருக்கான். ஜெட்லியோட சேர்த்து இந்த ஸ்கூட்டர்ல மொத்தம் 17 பேர் இருக்காங்க. இது ஒரு சர்க்கஸ் மாதிரி தான். சரி, இவங்க ரெக்கார்ட் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நபர் தகுந்த பயிற்சிகளுக்கு பிறகே இவ்வாறு செய்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தால் இது உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும். ஒரு ஸ்கூட்டர்ல 16 குழந்தைங்களை ஏத்திக்கிட்டு வந்த இவர் 1 கிலோமீட்டர் தூரம் சுத்தி வந்திருக்காரு. உண்மையிலேயே இது புது ரெக்கார்ட். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்ப சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வண்டியை ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் தான். ஆனா அதே ஒரு வண்டியில ஒரு ஊரே வச்சு ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம டெய்லி பண்ற ஒரு சாதாரண விஷயத்தை கூட கொஞ்சம் யோசிச்சா, முயற்சி பண்ணா, வெறியோட முயற்சி பண்ணா கண்டிப்பா உங்களாலே சாதிக்க முடியும். முடியாதுன்ற வார்த்தை நம்ம ஆக்ராதிலே கிடையாது.